சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அப்படின்னு ஒரு ஊருங்க. அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியிலெல்லாம் மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகள், அதுக்கு அடுத்தது மிளகு, சோம்பு, அப்புறம் வாசனை பொருள்கள் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த தம்மம்பட்டிங்கிற ஊரில் தான் வந்து விற்பாங்க. அதே மாதிரி மலைப்பழம், மலைவாழைப்பழம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கொண்டு வந்து விற்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையிலேருந்து லக்ஷ்மி அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க நிறைய மலை வாழைப்பழத்தெல்லாம் கொண்டு வந்து விற்கிறதுக்கு வருவாங்க. தினந்தோறும் விற்பாங்க. கொஞ்ச நாள் பார்த்தா அவங்க கொண்டு வர்ற அந்த மலை வாழைப்பழமெல்லாம் காணாமல் போயிடுது. ஏன்னா அவங்கெல்லாம் தங்கியும் விற்றுட்டு போவாங்க. அது மாதிரி தங்கும்பொழுது அவங்க கொண்டு வந்த பொருட்கள்லாம் வச்சுட்டு தூங்குவாங்க. காலையில் எழுந்து பார்த்தா அந்த மலை வாழைப்பழம் எதுவுமே கிடையாது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதிசயித்த அந்த அம்மா வந்து ஆத்திரப்பட்டு ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் கொண்டு வர்ற அந்த கதலி வாழைப்பழம்லாம் வந்து காணாமல் போகுது, யாரோ களவு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் வந்து பார்க்குறாங்க. ஆனால் எங்கே போகுதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த கொல்லிமலை லக்ஷ்மிங்கிற அம்மாவோட கனவில் ஸ்ரீமன் நாராயணன் தோன்றி, நான் தான் அதெல்லாம் எடுத்துக்கிறேன், நான் அந்த இடத்துல நீங்கள்லாம் மலைவாழ் மக்கள் தங்கக்கூடிய அந்த இடத்துல கதலி ரூபமாக நான் இருக்கிறேன், அந்த கதலிப்பழம் வடிவமாக நான் இருக்கிறேன், அங்கே எனக்கு ஆலயம் அமைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கனவில் வந்ததை வந்து அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கதலி வடிவத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அந்த இடத்துல கோவில் எழுப்புறாங்கங்க. இந்த கோவிலுக்கு பெயர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம். அதாவது வந்து உக்ர கதலி, ஸ்ரீ உக்ர கதலி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் அப்படின்னு இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவிலுங்க. இங்கே வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா 49 அடி உயரத்தில் ஆஞ்சநேயர் இருக்காருங்க. தும்பிக்கை ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமானுடைய சன்னதியும் இங்கே வந்து சிறப்பாக இருக்குதுங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் உற்சவமூர்த்தியாக இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த உற்சவமூர்த்தியோட அதாவது வந்து கருவறையில் வந்து மூலவர் காட்சி கொடுக்குறாரு. அதாவது சுயம்பு கதலி மூர்த்தியாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் காட்சி கொடுக்குறாருங்க. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வந்து சங்கு சக்கரத்துடன் இங்கே வந்து அபயக்கரத்துடன் இங்கே வந்து காட்சி கொடுக்குறாங்க. காண கண்கோடி வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பெருமாள் வந்து இங்கே மகாலட்சுமியை வந்து தன்னுடைய மடி மேலே அமர்த்தி அணைத்து கொண்டு தாமரை பீடத்திலே அமர்ந்து இங்கே வந்து பெருமாள் காட்சி கொடுத்துட்டுருக்கார். என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறார். இங்கே போனால் அந்த திருமணத்தடை அதெல்லாமே விலகும், தொலைஞ்சி போன பொருள் கிடைக்கும், தங்கம் தங்கலை எவ்வளோ வாங்கினாலும் கோல்டு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த கோவிலுக்கு போய் வந்தீங்கன்னா தங்கம் வாங்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். கோல்டு நீங்கள் வாங்கினாலும் அது வந்து கடைக்கு போகாமல் உங்ககிட்டயே தங்குற அளவுக்கு இவர் அருள்பாலிப்பார். இன்னும் ஏகப்பட்ட சக்தி கொண்ட கோவிலுங்க. வில்வ மரம் இங்கே வந்து ஸ்தல விருட்சமாக இருக்குது. சூரிய தீர்த்தம் இங்கே அருமையாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு, இந்த கோவிலுக்கு போய் வந்தால் எல்லா நன்மையும் உண்டாகும். நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை, இன்றைக்கே வாங்கிக்கோ, இப்போவே வாங்கிக்கோ வரத்தை அப்படின்னு தரக்கூடியவர் தான் இந்த ஸ்ரீ உக்ர கதலி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, அங்கேருந்து வந்து கங்கவள்ளி அப்படின்னு ஒரு சின்ன பகுதியில் போகும்போது 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அப்போ தம்மம்பட்டிக்கு பக்கத்தில் இந்த கோவில் அருமையாக அமைஞ்சிருக்குங்க. அதனால் அஷ்டலட்சுமி யோகங்களை தரக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய வில்வ மரத்தையும் நீங்கள் தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம், லக்ஷ்மி கடாட்சம், கோல்டு நிறையா தங்கிறது, அந்த மாதிரி அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஸ்ரீ உக்ரகதலி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் செய்வோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். இன்னைக்கு ஏகாதசியாக இருக்கிறதுனால பெருமாளை சேவித்து விரதம் இருந்து எல்லா வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஏகாதசி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாமல்ல பெருமாளின் அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.